Hi friends, வணக்கம். வெல்கம் டு தனாஸ் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணதில்ல. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் கூட அட்டாச் பண்றேன் பாருங்க. அது 93% ஏதோ வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து எனக்கும் கொஞ்சம் என்கரேஜா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹேங்கி கலெக்ஷன். என்னோட ஹேங்கை வந்து வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, கமெண்ட் வந்திருக்கு, லைவ்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சோப் பண்ண போறது என்னோட வயலட் ஹேங்கி. இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. டக்கிங் பண்ணியிருப்பேன், அது இல்லாத ஸ்டெப் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து வயலட் கலர்லயே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஃபிளாரல் போட்டிருக்கோம். அந்த ஃபிளாரல் டிசைன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, ப்ளூ இது மாதிரி கலந்து இருக்கும். இது வந்து ஃபேவரட்டான கலர் தான் எனக்கு. எங்க போனாலும் இந்த கட்சிட்டு எடுத்துட்டு போவேன். வந்து இது எங்க வாங்கினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா திருச்சியில வாங்கினது. திருச்சியில தான் நான் மேக்சிமம் வந்து கர்ச்சிப்ஸ் எல்லாமே வாங்குவேன். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அப்படியே துவைச்சு போட்டாதான் எடுத்துட்டு ஓடியாந்தேன். இங்க வாங்க, இதுவும் வந்து வயலட்லயே வந்து அங்கங்க சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டிருப்பாங்க. இந்த பார்டர் மட்டும் குட்டி 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 ஃப்ளவரா இருக்கும். மற்ற இடம்லாம் வந்து சின்ன சின்ன சின்னதா குட்டி ஃப்ளவரா போட்டு அழகா யூனிக்கா இருக்கும் இந்த கர்ச்சிப்பு. ஓகே, இது வந்து அழகா ஃபோல்ட் பண்ணி, இதுவும் நிறைய வீடியோலாம் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அழகா அப்படி மடிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக திருச்சிக்கு போனப்ப வாங்கினது. செம்ம அழகா இருக்கும். வந்து புசு 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 புசுன்னு இருக்கும். ஆனா என்னன்னா கர்ச்சிப்பு அது வந்து காட்டன் கர்ச்சிப்பு. நம்ம முன்னாடி காட்டினது இது வந்து வெல்வெட்லயே அது ஒரு மாதிரி. அப்பெல்லாம் வந்து தேங்காய் பூ துண்டு பத்தி அப்படியே சைனிங்கா இருக்கும் ரொம்ப. அதே மாதிரிதான் இது இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைனிங்கா இருக்கும் இந்த கர்ச்சிப்பு. இது வந்து பூஜா தான் எனக்கு இது மாதிரி வாங்கிட்டு வாமா வரும்போது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கர்ச்சிப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுல பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் அழகழகா இருக்கும் பாருங்க. குட்டி 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 குட்டியா, குட்டி டைமண்ட், அதை விட கொஞ்சம் பெரிய டைமண்ட், அதை விட பெரிய டைமண்ட் ஷேப்லயே கிரீன் கலரு ஒயிட்டும் கலந்து செமையா யூனிக்கா இருக்கும். இது வந்து துடைக்கிறதுக்கு நல்ல சாஃப்ட் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் ஊற்றி வச்சிருக்குது எங்க பூர்வி. பாட்டுக்கு பெயிண்ட் போட சொன்னா கர்ச்சிப்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருச்சு. இது கிட்ஸுக்காக சும்மா இது என்னன்னு பேர் தெரியல. இது வந்து கிட்ஸுக்காக டாய்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வாங்கினது, எங்க பூர்விக்காக வாங்கினது அந்த கர்ச்சிப்பு. இதுவும் ஒரு டஜன் வாங்கினதுதான். ஒரு டஜன் வாங்கினது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு கர்ச்சிப்பு தான் அவைலபிள் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க மேடம், வேற ஒண்ணும் இல்லை. அழகா இருக்கும் அந்த கர்ச்சிப்பு. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் ஓப்பனே பண்ணாம இருக்க நம்ம பண்டல்ஸ் கர்ச்சிப்ஸ் தான். இதுல வந்து எத்தனை ஐட்டம் இருக்கு பாருங்க. ஆரஞ்சு கலரா, இதுக்கப்புறம் வரலாம். இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்கு, இந்த பக்கம் நம்ம வயலுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இது இருக்கு. இதுலயே வந்து எத்தனை பீஸ் வருது இருக்கு, நான் எடுக்காம இருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வந்து எடுக்கலாம். இதுவுமே வந்து நான் திருச்சியில பண்டலா ஒரு டஜனா வாங்கிட்டு வந்ததுதான். எப்பவுமே மேக்சிமம் வந்து நான் கர்ச்சிப் வந்து அங்கதான் வாங்கிட்டு வருவேன். புரியுதுங்களா? இப்ப வந்து அந்த கர்ச்சிப்பு நம்ம கிட்ஸுக்கு சின்னதா இருக்கிறத விட
இது வந்து பெருசு. ஆரஞ்சு கலர் வந்து அதை விட பெருசு. ஆரஞ்சு ஃபுல்லா பார்டர் மாதிரி இருக்கும். வயலுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே டிசைன் தான் இது. குட்டி 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 குட்டியா ஃப்ளவர் போட்டு செமையா இருக்கும். இது காட்டன் தான். இது ஆரஞ்சு கலர் ஒண்ணா. நெக்ஸ்ட் இன்னும் கலர்ஸ் இருக்கு, இருங்க காமிக்கிறேன். இதுலயே வந்து ஒவ்வொரு கலர்லயும் 2 3 2 3 வரும். நெக்ஸ்ட் கலர்ஸ் வந்து ப்ளூ. செமையா இருக்குல்ல அந்த ப்ளூ. இதை நான் இன்னும் எடுக்கவே இல்லை. இதுலயும் 3 3 இருக்கு. இந்த கர்ச்சீப் இப்பதான் நான் எடுக்க போறேன். என்னடா எனக்கு வச்சுக்குவேன். அந்த பிள்ளைக்கு வந்து கர்ச்சீப் எது புதுசு எடுத்தாலும் எடுத்துட்டு ஓடி போடுக்க ஸ்கூலுக்கு. செம்மையா இருக்கு. இது லுக்கு பாருங்களேன். ஃபுல்லா பார்டர் வந்து ப்ளூ, அதுல கிரீனு ஒயிட்டு சேர்ந்து கான்ட்ராஸ்டா செம்மையா கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த கலருமே நாங்க எடுக்கல. இந்த ப்ளூல ஒண்ணு கூட யாருமே எடுக்கல. இதை இப்ப எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பிங்க் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து இப்போதைக்கு பாப்பாங்க எடுத்துட்டு போயிடுச்சு. பிங்க் இல்லை, அந்த ஒரு பிங்கை நம்ம எடுத்து காமிக்கிறேன். இந்த பிங்க் பாருங்க. இந்த பிங்க் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அழகா இருக்கா இடிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிங்க் வந்து அழகா ஃப்ளவர் டிசைன் போட்டு உள்ளே ஒயிட்டு, அதே மாதிரி குட்டி 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 பூவெல்லாம் போட்டு அழகா இருக்கு. ஓகே, இது முடிஞ்சிச்சா? இதுல இருக்க கலர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. காட்டினா இல்லையா, அது பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்ன கலர், என்ன கலர்னு எனக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிரீன் காமிச்சோம் இல்லையா, அதோட இதுதான் இது. அதே சேஃப் தான். வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும். அந்த நம்ம காட்டன் கர்ச்சீப்பை விட இது கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். ஆனா மொடன்னு இருக்கும். இப்ப பாப்பா ஸ்கர்ட்ல எல்லாம் வச்சா இது அப்படியே புடச்சுக்கிட்டு நிற்கும். அதெல்லாம் கரெக்டா காட்டன் வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து தனியாவே தெரியும் நம்ம இந்த கர்ச்சீப்பு போட்டு வச்சிருக்கிறது. ஆனா சாஃப்டா நல்லா இருக்கும். இதுலயும் அதே டைமண்ட் சேஃப் தான் பாருங்க. சின்னது போட்டு அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் பெருசு, இந்த மாதிரி சேஃப் தான் வந்திருக்கு. அதே மாதிரி அதே கலர்ல தான் 2 2 இன்னொன்னு ப்ளூ கலர் ஒண்ணு இருக்கு பாருங்க. ப்ளூ கலர்ல செம்மையா இருக்கு. செம்மல ட்ரையாங்கிள் சேஃப்ல வச்சு பார்க்கலாம். இதுலயே வந்து வேரியேஷன் இருக்குப்பா. இதுலயே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கா, இது கொஞ்சம் குட்டியா இருக்கு. இது பெருசு, இது குட்டி. இங்க பாருங்க, வேரியேஷன் தெரியுதா? இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. உள்ள வந்து நம்ம என்ன பார்ப்போம், மேலதான் பார்த்துட்டு வாங்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அனதர் ஒன், நம்மளுக்கு முக்கியமான கர்ச்சீப். ஒயிட் ஹேங்கி கட்டுங்கக்கா, ஒயிட் ஹேங்கி கட்டுங்கக்கா அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த ஒயிட் ஹேங்கி ஞாபகம் இருக்கா? இது வந்து ஆலயா காட்டன்ங்கிற ஒயிட் ஹேங்கி. இதோட இது வந்து எப்ப எடுத்தது பாத்தீங்கன்னா, என் கல்யாணத்தப்ப பட்டு வேஷ்டி சட்டைக்கோட இந்த கர்ச்சீப் வந்துச்சு. அது இன்னும் நாங்க ஞாபகமா வச்சிருக்கோம். இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா 15 வருஷமா யூஸ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல. என்னன்னா ஊர்ல இருந்துச்சு, யூஸ் பண்ணாம பீரோலயே. இப்பதான் ஒரு 6 7 வருஷமா இது இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது, அப்படியே வச்சிருந்தோம். இப்பதான் வந்து நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்றோம் இத. ஓகே, அப்புறம் நம்ம கோயிலுக்கு எல்லாம் போனா அப்படியே குங்குமம் பட்டுறோம், இது பட்டுறோம், அழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் பத்திரமா. பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை. ஆலயான்னு போட்டிருக்கு பாருங்க, ஆலயான்னு போட்டிருக்கா. இது அதிகம் மேக்சிமம் எதுக்கு தேவைப்படும்னா, நம்ம ஹோல்டு பண்ணி இப்படி கட்டுவோம் இல்லையா, அதுக்கு தான் தேவைப்படும். அதுதான் இது யூஸ் ஆகுது. ஓகே, இந்த கர்ச்சீப் நான் காட்டினதுலேயே உங்களுக்கு எந்த கர்ச்சீப் பிடிச்சிருக்கு, நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, நல்லா இருக்கா, பெஸ்டா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.